ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அது வந்து மேக்ஸிமம் இன்டர்வியூலாம் கேட்பாங்க. இந்த பிரேக்னா என்ன, கண்டினியூனா நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். லூப்பிங்னா மீனிங் என்னென்னா, நமக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிப்பீட்டடாக ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ ரிப்பீட்டடாக ரன் ஆகும்போது எனக்கு அதை பிரேக் பண்ண முடியுமா? ஓகே, அந்த பிரேக் பண்ணால் அந்த லூப் எப்படி பிரேக் பண்ணணும், அதுக்கு இல்லை பிரேக் வந்தாலுமே எனக்கு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதை பாஸ் பண்ண என்ன பண்ணலாம். ஓகே, டெம்பரரி ஸ்டாப் பண்ணுறது பண்ணிக்கலாம். டெம்பரரி ஸ்டாப் கிடையாது, பாஸுங்கிறது வந்து ப்ராசரை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுறது. இந்த மாதிரி பார்க்க போகிறோம். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரேக், கண்டினியூ அண்டு பாஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அதில் ஃபஸ்ட் வந்து இது மூணுக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. இது மூணு பேர் வந்து லூப் கண்ட்ரோல். இப்போ நமக்கு லூப்பிங்னா என்ன சொல்கிறோம், திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அப்போ திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த சீக்வன்ஸ் எனக்கு மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிரேக்கு, கண்டினியூ அண்ட் தேர்ட் ஒன் வந்து பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்க. இல்லை பிரேக்குனா என்ன அப்படின்னா இட் டெர்மினேட்ஸ் அ கரண்ட் லூப். பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் உள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா இட் ஸ்டாப் த கரண்ட் லூப் அண்ட் எக்ஸிக்யூட் த ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் அவுட் சைடு த லூப். என்ன பண்ணணும்னா லூப்லேருந்து வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு லூப்புக்கு வெளியே என்ன லைன் இருக்கோ அந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கும். இது வந்து பிரேக் அப்படிங்கிறது. கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்னா என்ன பண்ணால் இது டெர்மினேட்ஸ் கரண்ட் ஐட்ரேஷன். இது வந்து என்ன, கரண்டாக ஒரு ஐட்ரேஷன் போயிட்டு இருக்குல்ல, ஒரு லூப்பிங்கில் வந்து நீங்கள் ஒரு 10 லைன் 10 டைம்ஸ் நீங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதில் நீ கண்டினியூ கொடுக்கும்போது ஏதாவது ஒரு ஐட்ரேஷனை மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம். அந்த என்டையர் லூப்பை வந்து நம்ம எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த 10 ஐட்ரேஷன்லேருந்து எனக்கு ஏதாவது ஒரு ஐட்ரேஷன் நான் ஸ்டாப் பண்ண போகிறேன், வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ வந்து கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இட் டெர்மினேட்ஸ் த கரண்ட் ஐட்ரேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் டு த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் இந்த லூப்ஸ். அந்த லூப்லேயே வந்து நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் அது போயிடும். ஓகே, பாஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா இட்ஸ் நார்மலாக ஒரு நல் ஸ்டேட்மெண்ட், நத்திங் ஹேப்பன் வென் இட் இஸ் எக்ஸிக்யூட். பாஸ் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் கிடையாது, இது ஜஸ்ட் டெம்பரரியாக பாஸ் பண்ணுறது. இது எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாது, ஒன்றுமே பண்ணாது. நம்ம வந்து ஒரு ப்ராசஸருக்கு வந்து ஒரு ஃப்ரீ டைம் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ப்ராசஸர் வந்து பிஸியாகவே இருக்குது, அதுக்கு நம்ம ஒரு ஃப்ரீ டைம் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இந்த மூணுக்கு டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்க. பிரேக்னானது எக்ஸிட் ஃப்ரம் த லூப். அந்த லூப்பில் வந்து இதுக்கப்புறம் உள்ள எல்லா ஐட்ரேஷனையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். கண்டினியூ என்ன பண்ணணும்னா ஒரு 10 ஐட்ரேஷன் போயிட்டுருக்கு, ஒரு 5 ஐட்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. அந்த 5 ஐட்ரேஷன் எனக்கு ஏதாவது ஒரு ஐட்ரேஷன் வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த ஐட்ரேஷனை மட்டும் நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரிமைனிங் ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கும். பாஸ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ராசருக்கு வந்து ஒரு ஐடியலாக வந்து ஃப்ரீ டைம் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பிரேக். Break statement can alter the flow of loop. Okay, it terminates the current loop and execute the remaining statement or outside the loop. சொல்லியாச்சு. Okay, if the loop has the else statement that will also get terminated and come out of the loop completely. அப்போ அதில் வந்து else statement எதாவது இருந்தால் கூட அதையும் கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. பிரேக்குன்னு கொடுத்தா போதும். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒயில் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஒயில் நம்ம ஆல்ரெடி தெரியும். ஒயில்னது ஒயிலில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுப்போம், ஒயிலுக்கு மேலே இனிஷியலைஸ் பண்ணணும். உள்ளே வந்து நான் பிரேக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் நான் செக் பண்ணுவேன். ஏதாவது கண்டிஷன் ஃபார் பிரேக், இந்த கண்டிஷனை செக் பண்ணுங்கள், இது வந்துச்சுன்னா எனக்கு பிரேக் பண்ணு. அப்படி பிரேக்கு கொடுத்தோம்னா எங்கே வருதுன்னு பாருங்கள், அந்த ஒயில் லூப்லேருந்து எக்ஸிட் பண்ணிடும். ஓகே, இது வரைக்கும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 ஐட்ரேஷன் பிளான் பண்ணியிருக்கீங்க. இந்த 5ல் 3 நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் 4ஆவதாக பிரேக் கொடுத்துட்டீங்கன்னா அந்த 4 and 5 வந்து நாட் எக்ஸிக்யூட்டட். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபார் ஐ இன் வெல்கம்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன கொடுத்துருக்கேன், நான் ஸ்ட்ரிங் இன்புட் கொடுத்துருக்கேன். வெல்கமில் வந்து ஐ இன் கொடுத்தாச்சு. இஃப் ஐ ஈக்குவல் டு சியாக வந்துச்சுன்னா ஐ ஈக்குவல் டு, அப்போ மீனிங் என்னென்னா நமக்கு ஃபஸ்ட்டு டபிள்யூ வந்து ஐக்கு போகும், அப்புறம் ஐக்கு போகும், 1 by 1 ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ அந்த ஐ வந்து சியாக வந்துச்சு அப்படின்னா பிரேக் பண்ணிடு அப்படிங்கிறோம். அப்போ பிரேக் பண்ணிச்சுன்னா மீனிங் என்ன, ரிமைனிங் அதில் உள்ள ஐட்ரேஷன் எல்லாமே ஸ்டாப் ஆகிரும். அப்போ எப்போ ஸ்டாப் ஆகும்னா ஃபஸ்ட்டு டபிள்யூ எடுக்கும். டபிள்யூ வந்து இஃப் ஐ ஈக்குவல் டு சியாக பார்க்கும், நாட்னது ஃபெயிலியர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஐன்னு கொடுக்கும்போது டபிள்யூ பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்னது இ வந்து ஐக்கு அசைன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது, பிரிண்ட் ஐ வந்து இ பிரிண்ட் ஆகுது, எல் பிரிண்ட் ஆகுது. அப்புறம் சி வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ ஆகுது, பிரேக்னது எக்ஸிட் ஃப்ரம் த லூப். அந்த லூப் அந்த ஃபார் லூப் வந்து வெளியே வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த அவுட்புட் வந்து டபிள்யூஇஎல் இருக்கும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபார் வேரியபிள் என்ன கொடுத்துருக்கேன், இன் கோடிங் கொடுத்துருக்கேன். இங்கே இஃப் வேரியபிள் ஈக்குவல் டு சிங்கிள் குவாட்ஸ்குள்ளே ஏஆன்னு பாருங்கள். சிங்கிள் குவாட்ஸ்குள்ளே ஏஆ இருந்தால் பிரேக் பண்ணிடு அப்படிங்கிறான். சிங்கிள் குவாட்ஸ்குள்ளே ஏஆ இருந்தால் பிரேக் பண்ணிடு. இப்போ இல்லைன்னா கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் பிரிண்ட் கரண்ட் லெட்டர் அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியாச்சு. அப்போ எனக்கு என்ன இன்புட் கொடுத்துருக்கேன், கோடிங்னு இன்புட் கொடுத்துருக்கேன். நம்ம பிரிண்ட் கொடுத்துருக்கோம். பிரிண்ட்லேருந்து ஒவ்வொரு கேரக்டராக பிரிண்ட் ஆகும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பிரிண்ட் வந்து நம்ம பைத்தானில் வந்து பிரிண்ட் பண்ணால் அட் த எண்டில் வந்து நியூ லைன் இன்சர்ட் ஆகும். அப்போ ஃபஸ்ட் லைனில் சி பிரிண்ட் ஆகும், அடுத்த கரண்ட் லெட்டர் ஓ பிரிண்ட் ஆகும், அப்புறம் கோடிங். ஏன்னா அந்த கோடிங்கில் வந்து எனக்கு ஏங்கிற ஒரு லெட்டர் இல்லை, அப்போ வந்து பிரேக்கிங் வந்து பாசிபிலிட்டி இல்லை. அதே மைண்டில் வச்சுக்கணும். அந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது அந்த கண்டிஷன் ட்ரூ வந்தால் மட்டும்தான் அதுலேருந்து அந்த லூப்லேருந்து எக்ஸிட் ஆகும். இல்லைன்னா அது எல்லா ஐட்ரேஷனும் ரன் ஆகிட்டு இருக்கும். அதே மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ கண்டினியூ. இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லிச்சோம், நம்ம பிரேக்கில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கண்டிஷன் மீட் அவுட் ஆகிட்டுனா எக்ஸிட் ஃப்ரம் த லூப்.
அது வந்து ஒயில் லூப்பாக இருக்கலாம், இல்லை ஃபார் லூப்பாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் எக்ஸிப்ட் ஆகிடும். ஆனால் கண்டினியூ என்ன பண்ணணும்னா இட் டெர்மினேட்ஸ் அ கரண்ட் ஐட்ரேஷன். நமக்கு வந்து ஒரு ஐட்ரேஷனாக ஒவ்வொரு லூப்பிங்கில் வந்து நமக்கு ஒவ்வொரு ஐட்ரேஷனாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஐட்ரேஷன் மட்டும் தான் டெர்மினேட் பண்ணும். அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் டு த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் இந்த சேம் லூப். அதே லூப்பில் வந்து நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போயிட்டு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும். இதுதான் கண்டினியூ. கண்டினியூ வந்து ஒரு ஐட்ரேஷன் மட்டும் ஸ்டாப் பண்ணுறது. வைல் லூப்புங்கிறது பிரேக்குங்கிறது என்டையர் லூப்பை வந்து பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது. ஓகே, இப்போ வைல் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் இஃப் கண்டிஷன் ஃபார் கண்டினியூ. இப்போ நான் கண்டினியூ கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா அந்த இதில் உள்ள ஐட்ரேஷனை மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு டேரெக்டானது எகெயின் வந்து அடுத்த வேல்யூக்கு அடுத்த ஐட்ரேஷன் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கோடிங் பாருங்கள். ஃபார் இதே சேம் ஐ தான் கொடுத்துருக்கேன். ஃபார் ஐ இன் வெல்கம் கொடுத்துருக்கேன். இஃப் ஐ ஈக்குவல் டு சி கண்டினியூன்னு கொடுத்துருக்கோம். பிரிண்ட் ஐ. இப்போ இந்த மீனிங் என்னென்னா சி வரும்போது மட்டும் கண்டினியூ கொடுக்குறோம். இப்போ சி வரும்போது நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு WEL பிரிண்ட் ஆகும். சி வரும்போது இஃப் ஐ ஈக்குவல் டு சின்னு பார்க்கிங்க கண்டிஷன் ட்ரூ ஆகுது. கண்டிஷன் ட்ரூ ஆனால் ஆட்டோமேட்டிக் கண்டினியூ கொடுக்குமா, கண்டினியூ கொடுத்தோம் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போயிடும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து ஓக்கு போயிடும். OME அப்புறம் ரன் ஆகும். இப்போ அவுட்புட் பார்த்தா WEL OMEன்னு இருக்கும். அந்த சி மட்டும் பிரிண்ட் ஆகுது. அந்த கரண்ட் ஐட்ரேஷன் மட்டும் பிரிண்ட் ஆகாது, மற்ற எல்லாம் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் உள்ள அந்த கரண்ட் ஐட்ரேஷன் மட்டும் நாட் எக்ஸிக்யூட்டட். அந்த எக்ஸிக்யூஷன் மீனிங் என்னது பிரிண்ட் ஆகி அந்த சி மட்டும் பிரிண்ட் ஆகாது. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அதே சேம் கோடிங் தான் கொடுத்துருக்கேன். ஃபார் வேரியபிள் இன் கோடிங் கொடுத்துருக்கேன். இஃப் வேரியபிள் ஈக்குவல் டு என்ன இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, சாரி பிரேக் கொடுத்துருக்கோம். ஸோ பிரேக் கொடுக்கக்கூடாது, கண்டினியூ கொடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்த மீனிங் என்னன்னா CODI அந்த என் மட்டும் பிரிண்ட் ஆகாது. ஸோ G பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்குது, இல்லை பிரேக் போல் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்து வந்து பாஸ் ஸ்டேட்மெண்ட். பாஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா சும்மா ஜஸ்ட் இட் இஸ் யூஸ்டு வென் எ ஸ்டேட்மெண்ட் இஸ் ரெக்கார்ட் சின்டாக்டிகலி பட் யூ டோ நாட் வாண்ட் டு எனி கோட் டு எக்ஸிக்யூட். இது வந்து நல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. இப்போ நல் ஸ்டேட்மெண்ட்னா எதுவுமே கிடையாது, எதுவுமே பண்ணாது, ஜஸ்ட் ஐடியலாக இருக்கும். ப்ராசரை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வைக்கும். நோ ஆப்ரேஷன், தட் இஸ் கால்ட் அஸ் நோ ஆப்ரேஷன் அப்படிம்பாங்க. ஃபார் ஐ ஈக்குவல் டு சேம் வெல்கம் கொடுத்துருக்கேன். இஃப் ஐ ஈக்குவல் டு சி பாஸ்னால் ஒன்றில் ஜஸ்ட் எனது ஃப்ரீ ஆகிட்டு அப்புறம் திரும்ப எனது பிரிண்ட் ஐயில் வந்து WEL COME எல்லாமே பிரிண்ட் ஆகும். எல்லா ஐட்ரேஷனும் ப்ராசஸ் ஆகும். அந்த பாஸில் வந்து எனது ஒன்றுமே எக்ஸிக்யூட் ஆகாது, ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ரீ டைம் டு த ப்ராசஸர். ஓகே, ஒரு ஃப்ரீயாக ஒரு டைம் கொடுக்குறது தான் தட் இஸ் கால்ட் அஸ் நோ ஆப்ரேஷன் அப்படிம்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சின்டாக்ஸ் வந்து பாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் எல்ஸ் இன் ஃபார் லூப். நம்ம லூப்பிங்லாம் பார்த்தீங்க, ஃபார் லூப் பார்த்தோம், வைல் லூப் பார்த்தோம். இதில் வந்து எல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எல் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ் இன் ஃபார் லூப். த எல் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் when the loop has reached limit. இப்போ நம்ம நார்மலாக ஃபார் லூப்போ வைல் லூப்போ ஒரு கண்டிஷன் ட்ரூ வரைக்கும், வைல் லூப்னா கண்டிஷன் ட்ரூ வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் ஃப்ரம் த வைல் லூப் சொல்லுவோம். அங்கே சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது அங்கே ஒரு எல்ஸ் பிளாக் இருந்தால் அந்த கமாண்ட் வந்து ரன் ஆகும். அதே மாதிரி தான் ஃபாரில் வந்து நம்ம ஐட்ரேஷன் கொடுப்போம். இனிஷியல் ஐட்ரேஷன், ஃபைனல் ஐட்ரேஷன் கொடுப்போம். ஒவ்வொரு நாள் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த ஐட்ரேஷன் ரீச் ஆகிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் அங்கே நம்ம எல்ஸ் பிளாக் கொடுத்தா அங்கே வந்து எல்ஸ் பிளாக் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, அதோட சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபார் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல் ஸ்டேட்மெண்ட். அப்போ வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுது. கண்டிஷன் ஃபால்ஸ்னா கண்டிஷன் வந்து சப்போஸ் அந்த சீக்வன்ஸ் வந்து ரீச் ஆகிட்டு அப்படின்னா எல்ஸ் பிளாக் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபார் ஐ இன் ரேஞ்ச்னு கொடுத்துருக்கேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 4ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஐ இன் ரேஞ்ச் 4 கொடுத்தாச்சுன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும் 0ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 3ல் முடிஞ்சிடும். 0ல் ஸ்டார்ட் பண்ணிட்டு பிரிண்ட் லூப்பிங் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா பிரிண்ட்லேருந்து லூப்பிங் பிரிண்ட் ஐ வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்போ 0 1 2 3 பிரிண்ட் ஆகும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு 4 வந்துச்சு அப்படின்னா இதுலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகும். தட் இஸ் அந்த கண்டிஷன் வந்து என்னது ஃபார் லூப் வந்து கண்டிஷன் தட் இஸ் அந்த லிமிட் வந்து ரீச் ஆயாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக் எல்ஸ் பிளாக்ல வருது. எல்ஸ் பிளாக்ல வந்து எல்ஸ் இப்போ பிரிண்ட்டில் வந்து எல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ எல் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஐ வேல்யூ இஸ் 4 சொல்லி பிரிண்ட் பாருங்கள். இப்போ நீங்கள் அவுட்புட் பாருங்கள். நீங்கள் ரன் பண்ணும்போது ஃபஸ்ட் ஐ வந்து 0 இருக்கும், லூப்பிங் 0, நெக்ஸ்ட் லூப்பிங் 1 பிரிண்ட் ஆகும், லூப்பிங் 2 பிரிண்ட் ஆகும், லூப்பிங் 3 பிரிண்ட் ஆகும். ரேஞ்ச் வந்து அக்செப்ட் அப் டு 0 to 3 வரைக்கும் அக்செப்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 4 ஆகும். 4 ஆகும் ஆட்டோமேட்டிக்காக எனது லிமிட் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ எல்ஸ் பிளாக் வருது. அப்போ எல் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது. நவ் த ஐ வேல்யூ இஸ் 4 சொல்லி பிரிண்ட் ஆகுது. அப்போ மீனிங் பாருங்கள், இதில் வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுது. கண்டிஷன் வந்து அந்த மேக்ஸிமம் லிமிட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் எல் ஸ்டேட்மெண்ட்டும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதே கான்செப்ட் தான் ஒயில் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயில் வந்து நீங்கள் கண்டிஷன் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். எல்ஸ் பிளாக்லேயும் நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, அங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒயில் நம்ம ஒரு எக்னாலஜி நமக்கு தெரியும். ஒயிலில் நீங்கள் என்ன பண்ணணும், வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறது ஒயில் லூப்புக்கு முன்னாடியே பண்ணிடணும். உள்ளே வந்து கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ இருக்கணும். இப்போ நான் i = 1 கொடுத்துருக்கேன், n = 3 கொடுத்துருக்கேன், ஒயில் i <n n கொடுத்துருக்கேன். அப்போ 1 < 3. அப்போ கண்டிஷன் ட்ரூனா அந்த உள்ள ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ இப்போ எல்ஸ் பிளாக் ரன் ஆகுது. இப்போ நீங்கள் அவுட்புட் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 < = 3 <3 கண்டிஷன் ட்ரூ. அப்போ லூப்பிங் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் i. அப்போ i வந்து 1, i = i + 1 2. இப்போ 2 < 3னா இப்போவும் கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ஸோ லூப்பிங்
2 பிரிண்ட். நெக்ஸ்ட் 2 + 1 வந்து 3 ஆகும். 3 less than 3 வந்து கண்டிஷன் ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ்னது நமக்கு எல்ஸ் பிளாக்ல வருது. எல் ஸ்டேட்மெண்ட்டில் கரண்ட் ஐ வேல்யூ வந்து 3ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. அப்போ மீனிங் பார்த்துக்கோங்க, இந்த லூப்பிங்கில் வந்து எல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்டட் லூப்ஸ். நெஸ்டட் லூப்ஸ்ங்கிற ஒரு மெயினான கான்செப்ட் என்னென்னா, ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் வச்சுக்கலாமா, ஒன் லூப் இன்சைட் another loop, that is called as nested loop. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஒரு ஃபார் லூப் வச்சுருக்கேன். நீங்கள் எதுனாலும் வச்சுக்கலாம், நல்லா பயிலுங்க. ஃபார் லூப்புக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு லூப் வச்சுக்கலாம். ஒயில் லூப்லேயே இன்னொரு ஒயில் வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஃபாருக்குள்ளே ஒரு ஒயில் வச்சுக்கலாம், இல்லை ஒயிலுக்குள்ளே ஃபார் வச்சுக்கலாம். எந்த காம்பினேஷனாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். நெஸ்டட் லூப்ஸ்னால் நீங்கள் எனி நம்பர் ஆஃப் லூப்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஃபார் வேரியபிள் 1 in sequence. அப்போ ஃபார் வேரியபிள் 2 in sequence. அப்போ வேரியபிள் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் 1 in sequenceங்கிறது அவுட்டர் லூப், வேரியபிள் 2 in sequenceங்கிறது இன்னர் லூப். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்னர் லூப் தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகும், அப்புறம் தான் அவுட்டர் லூப் கம்ப்ளீட் ஆகும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அவுட்டர் லூப்பில் வந்து ஃபார் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் 1 கொடுத்துருக்கேன்ல, அங்கே ஃபஸ்ட்டு வேல்யூ எடுக்கும். அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துகிட்டு இந்த வேரியபிள் 2 in sequence வந்து கம்ப்ளீட்டாக இன்னொரு லூப்பை கம்ப்ளீட் பண்ணும். அப்புறம் செகண்ட் வேல்யூ எடுத்து இன்னொரு லூப்பை கம்ப்ளீட் பண்ணும். தேர்ட் வேல்யூ எடுத்து இன்னொரு லூப்பை கம்ப்ளீட் பண்ணி இப்படி தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வந்து நெஸ்டட் ஒயில். இப்போ ஒயிலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒயில் கண்டிஷன் 1, ஒயில் கண்டிஷன் 2. ஒயில் கண்டிஷன் 2னா செகண்ட் இன்னர் லூப்போட ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒயில் கண்டிஷன் 1ல் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா, உள்ள ஒரு இன்னொரு லூப் இருக்குது, ப்ளஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ரன் பண்ணும். இது அங்கே உள்ள அதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு வேல்யூ அவுட்டர் லூப்பில் உள்ள ஃபஸ்ட்டு வேல்யூ எடுக்கும், இன்னொரு லூப்பில் உள்ள ஆல் ஐட்ரேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணும். அவுட்டர் லூப்பில் உள்ள செகண்ட் வேல்யூ எடுக்கும், இன்னர் லூப்பில் உள்ள ஆல் ஐட்ரேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகும். இதுதான் இதில் உள்ள கான்செப்ட். ஓகே, ஒரு கோடிங் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ப்ரோக்ராம் நெஸ்டட் லூப் ஃபார் மல்டிப்ளிகேஷன் டேபிள். மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஒன்று பண்ண போகிறேன். என்னென்னு பாருங்கள், எனக்கு இந்த அவுட்புட் வேணுங்கிறேன். என்ன பண்ணுறேன், 1 2 3 10 பிரிண்ட் ஆகுது. அப்புறம் 2 2 4 6 8 10 12 20. அப்போ மீனிங் என்ன, 3 6. இப்போ பார்த்தா ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் மாதிரி. அது ஃபஸ்ட் லைன் என்ன பண்ணேன்னா, நான் 1 டேபிள் போட்டுறேன், 1 to 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறேன். செகண்ட் டேபிள் வந்து 2 to 20. தேர்ட் டேபிள் வந்து 3 6 அப்படி 30 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறோம். 4 5. இப்போ எனக்கு பார்த்தா எனக்கு 2 லூப் வேண்டியிருக்கு. என்ன லூப் வேணும், ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபுல்லாக என்ன பண்ணுறேன், ஃபாரை மட்டும் யூஸ் பண்ணுறேன். அப்போ மீனிங் பார்த்தா எனக்கு 5 டேபிள் வருது. ஸோ 1 2 3 4 5. அப்போ நான் ஃபஸ்ட்டு அவுட்டர் லூப் என்ன பண்ணுறேன், I = in range of 1,6ன்னு கொடுத்துருக்கேன். 1,6 கொடுத்தா தான் எனக்கு 5 வரைக்கும் அக்செப்ட் பண்ணும். ஓகே, அப்போ ஃபார் I in range of 1,6 கொடுத்தாச்சு. அப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த காலம் பாருங்கள், அப் டு 10 வரைக்கும் போகுது. அப்போ ஃபார் J in range of 1,11. 1,11 கொடுத்தா தான் எனக்கு 10 வரைக்கும் போகும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு அவுட்டர் லூப் வந்து 1,5, இன்னர் லூப் வந்து என்னது 1,10. அப்போ M = I into J. அப்போ 1 into 1 வந்து 1 வரும். ஸோ I1 J1. இது எத்தனை வரைக்கும் வரும்னா, J வந்து 1லேருந்து 10 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் பிரிண்ட் M கொடுத்துருக்கோமா, அப்போ 1 பிரிண்ட் ஆகும். அது முடிஞ்ச அப்புறம் எண்டுன்னு கொடுப்போம்ல, நம்ம ஆக்சுவலாக நமக்கு வந்து நான் ஸ்பேஸ் கொடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ எண்டில் வந்து நம்ம எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். பை டிஃபால்ட்டாக பைத்தானில் வந்து நம்ம எண்டு கொடுக்கலன்னு டிஃபால்ட்டாக நியூ லைன் வரும். இப்போ எனக்கு இங்கே நியூ லைன் வேணாம், ஒரே ஃபஸ்ட் ரோல்லே எனக்கு கம்ப்ளீட் ஃபஸ்ட் டேபிள் வேணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக் எண்டில் வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருங்க அப்படிங்காச்சு. அப்போ இன்னொரு லூப்பில் என்ன இருக்குன்னா, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அந்த மல்டிப்ளிகேஷனை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு எண்டில் வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுத்தது. ஓகே, அப்போ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக இன்னர் லூப்பில் பிரிண்ட் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட்டு பிரிண்ட்னு போட்டு எம்டி ப்ராக்கெட் கொடுத்தா மீனிங் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அந்த லைன் அந்த ஃபஸ்ட்டு இன்னர் லூப்பை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னே நெக்ஸ்ட் லைன் வரணும்ல, அதுக்காண்டி ஒரு பிரிண்ட்டை வந்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் ரன் பண்ணி, இப்போ இங்கே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து I வந்து 1 இருக்கும்போது J வந்து 1லேருந்து 10 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து I வந்து 2 ஆகுது. 2 ஆகும்போது J வந்து 1லேருந்து 10 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணி பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் I = 3, I = 4, I = 5. இதே மாதிரி எனக்கு எல்லா ஐட்ரேஷனும் ப்ராசஸ் ஆகி பிரிண்ட் ஆகுது. ஓகே, இது வந்து நம்ம ரெண்டுமே ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டே ஒயில் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணிக்கலாமா. ஒயில்னு நம்ம ஒரு கண்டிஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இனிஷியலைசேஷன் பிஃபோர் ஒயில் லூப். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒயில் வந்து I less than 6 தான் கண்டிஷன். மேலே வந்து I = 1 இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. அதுமே ஒயில் J வந்து லெஸ் தென் வந்து 11, J வந்து 1 இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க, M = I into J, பிரிண்ட் M எண்டு கொடுத்துக்கோங்க. J = J + 1. இது வந்து இன்னர் ஒயில் லூப் முடிஞ்சது. அதுமாதிரி அவுட்டர் ஒயில் லூப்பில் என்ன பண்ணணும், நமக்கு நியூ லைன் இன்சர்ட் பண்ணுறதுக்காண்டி பிரிண்ட். அப்போ அந்த ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணோம்ல, I = I + 1. ஸோ கான்செப்ட் ஓகேனா. ஸோ அதே கான்செப்ட் தான் நீங்கள் என்ன ஒயில் லூப் யூஸ் பண்ணாமல் இனிஷியலைசேஷன் பிஃபோர் ஒயில் லூப், உள்ளே வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இருக்கணும், உள்ளே மற்ற மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் டிஸ்பிளே ப்ராசஸ்லாம் சேம். ஓகே, தேர்ட் கான்செப்ட்டில் போகிறேன். எனக்கு அவுட்டரில் ஃபார் யூஸ் பண்ணுறேன், இன்னரில் ஒயில் யூஸ் பண்ணிக்கலாம் தப்பே இல்லை. ஃபார் I வந்து ரேஞ்ச் வந்து 1,6 கொடுத்த அப்புறம் ஒயில் லூப்புக்கு நம்ம என்ன பண்ண இனிஷியலைஸ் பண்ணி ஆகணும். J = 1. மற்ற கான்செப்ட்லாம் அதே கான்செப்ட் தான், ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. ஏன்னா ஒயில் லூப்புக்கு மட்டும் உள்ள இன்க்ரிமெண்ட் உள்ளே கொடுக்கணும். J = J + 1 கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஒயிலுக்குள்ளே ஃபாரை யூஸ் பண்ணலாமா, அதுவும் பாசிபிள். ஒயிலுக்குள்ளே ஃபாரை யூஸ் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த இனிஷியலைசேஷன் பிஃபோர் ஒயில். ஸோ I = 1 கொடுத்தாச்சு. ஃபார் ஒயில் வந்து I less than 6, ஃபார் J வந்து ரேஞ்ச் ஆஃப் 1,11.
ரிமைனிங் ஃபுல்லாக சேம் தான். ஓகே, இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணானுங்க, ஃபாருக்குள்ளே ஃபார் யூஸ் பண்ணலாம், ஒயிலுக்குள்ளே ஒயில் யூஸ் பண்ணலாம், ஒரு ஃபாருக்குள்ளே ஒயில் ஆர் ஒயிலுக்குள்ளே ஃபார் எந்த காம்பினேஷனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. நெஸ்டட் லூப்புங்கிறது எனி நம்பர் ஆஃப் லூப்ஸ் வந்து அலவுட். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம், பிரேக் அண்ட் கண்டினியூ. ஸோ நம்ம பிரேக் அண்ட் கண்டினியூ பார்த்தோம். நார்மலாக பிரேக் நம்ம என்ன செய்யும் அப்படின்னா டிஃபால்ட்டாக பிரேக் என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்து கரண்ட் லூப்லேருந்து எக்ஸிட் ஆகும். கண்டினியூ என்ன பண்ணுவோம், கரண்ட் ஐட்ரேஷனை மட்டும் ஸ்டாப் பண்ணி நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஜம்ப் ஆகும். ஓகே, இதே நெஸ்டட் லூப்பில் இது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். நான் என்ன கோடிங்கில் இருக்குன்னு பாருங்கள். ஃபார் i ஈக்குவல் டு சேம் கோடிங் தான் இருக்கேன். ஃபார் i ஈக்குவல் டு ரேஞ்ச் 1 to 6 கொடுத்தப்போ 1 to 5 வரைக்கும் வருது. ஜே வந்து ரேஞ்ச் வந்து 1 to 11. ஓகே, ரைட். ஓகே, இப்போ நான் ஜே வந்து 6ன்னு இருக்கும்போது மட்டும் பிரேக் பண்ணுன்னு சொல்லியாச்சு. இப்போ பிரேக் பண்ணுனா மீனிங் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பிரேக்னு நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், கரண்ட் லூப்பை பிரேக் பண்ணும். அப்போ என்னென்னா மீனிங் வந்து எனக்கு வந்து i வந்து 1 to 5 வரைக்கும் போகுது. ஆனால் ஜே வந்து 1 to 5 வரைக்கும் போகும். 6 வந்த அப்புறம் பிரேக் ஆயிரும். அப்போ இன்னொரு லூப் வந்து பிரேக் ஆகுது. அப்போ இன்னொரு லூப் பிரேக் ஆகுது அப்படின்னா எனக்கு டேபிள் வந்து அதே தான். ஃபஸ்ட் டேபிள், செகண்ட் டேபிள், அவுட்டர் லூப் வந்து டேபிள் நம்பர், ஃபஸ்ட் டேபிள், செகண்ட், தேர்ட், 4 and 5 ஃபிஃப்த் டேபிள். ஆனால் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 1 to 10 வரைக்கும் போகாது. தட் இஸ் 6ல் வந்து பிரேக் ஆகுது. அப்போ 1 to 5 வரைக்கும் தான் ப்ராசஸ் ஆகும். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இப்போ நம்ம j ஈக்குவல் டு 6 கொடுத்தாச்சு, பிரேக் கொடுத்தாச்சு. m ஈக்குவல் டு i into j, பிரிண்ட் m, எண்டில் வந்து எம்டி ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் வந்து நியூ லைன் கொடுத்தாச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ரன் பண்ணுவோம் பாருங்கள், அப் டு 5 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். ஒன்றா 6க்கு அப்புறம் பிரேக் ஆகும்போது இன்னர் லூப் வந்து 6க்கு அப்புறம் பிரேக் ஆகுது. அப்போ அவுட்டர் லூப் வந்து 1 to 5, இன்னர் லூப்பும் 1 to 5 தான் ஒர்க் ஆகுது. ஸோ நமக்கு அவுட்புட் வந்து 5, 10, 15, 20, 25 வரைக்கும் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஓகே, எல்லா டேபிளும் அப் டு 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. இதே நான் பிரேக்குக்கு பதிலாக கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போ கண்டினியூ கொடுத்த மீனிங் என்ன, கரண்ட் ஐட்ரேஷன் மட்டும் தான் ஸ்டாப் ஆகும். அப்போ வந்து j ஈக்குவல் டு 6ங்கும் போது 6 into 1, 6 into 2, 6 into 3 இருக்குல்ல, அந்த வேல்யூஸ் மட்டும் தான் கட் ஆகும். ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். அவுட்புட்டில் பாருங்கள், 1 2 3 4 5 6 கட் ஆகுதா, 6 into 2 வந்து 12 கட் ஆகுதா, 6 into 3 18 கட் ஆகுதா, 6 into 4 24 கட் ஆகுதா, 6 into 5 30. ஸோ அந்த 6th ஐட்ரேஷன் மட்டும் கட் ஆகும், ரிமைனிங் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னது, நெஸ்டட் லூப் ஸ்கூலில் உள்ள பிரேக் அண்ட் கண்டினியூ. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா பிரேக் அண்ட் கண்டினியூ பார்த்துருக்கோம். பிரேக்கு கொடுத்தீங்கன்னா மீனிங் என்னென்னா கரண்ட் லூப்பை வந்து அப்படியே வந்து எக்ஸிட் பண்ணிடும், ஸ்டாப் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிடும். கண்டினியூ கொடுத்தாங்கன்னா கரண்ட் ஐட்ரேஷனை மட்டும் ஸ்டாப் பண்ணும். இந்த பிரேக் அண்ட் கண்டினியூ வந்து நம்ம சிங்கிள் லூப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லது நெஸ்டட் லூப்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ரெண்டாவது அடுத்தபடியாக நம்ம நெஸ்டட் லூப்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபாருக்குள்ளே ஒரு ஃபார் யூஸ் பண்ணலாம், ஒயிலுக்குள்ளே ஒயில் யூஸ் பண்ணலாம், ஃபாருக்குள்ளே ஒயில் ஆர் ஒயிலுக்குள்ளே ஃபார் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்னா ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் இனிஷியலைசேஷன், எண்டிங் வேல்யூ, இன்க்ரிமெண்ட் எல்லாமே ஃபார் பார்த்துக்கிடும். ஒயில் லூப் யூஸ் பண்ணுறதா இனிஷியலைசேஷன் பிஃபோர், ஒயிலில் வந்து கண்டிஷன் மட்டும்தான், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் வந்து இன்சைட் த லூப்பில் பண்ணணும். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் சென்ட் த மெயில் டு sschannel786@gmail.com அனுப்புங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.